பாமகவினுடைய செயற்குழு, நிர்வாக குழு, பொதுக்குழு இவையெல்லாம் கூடிதான் கூட்டணி சார்ந்த முடிவை எடுக்கும் என்று பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் திமுகவுடனோ அதிமுகவுடனோ நடக்கவில்லை கூட்டணி அமைப்பது தொடர்பாக என்ற கருத்தையும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தை எதுவும் எந்த கட்சியினும் நடக்கவில்லை என்று ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? கூட்டணி என்பது ஆஃபர் அக்செப்டன்ஸ் என்ற அடிப்படையில் தான் நிகழுது. பாமகவிற்கு 2024 பாஜகவிடமிருந்து நல்ல ஆஃபர் இருந்ததனால் அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் பாஜக ஆஃபரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது பாமக ஒன்றுபட்டு இருக்கவில்லை. இவர்கள் கூட்டணி பேரத்தை அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் ஒன்றிணைந்து செய்வார்களா அல்லது தனித்தனியா செய்வார்களா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒன்றிணைந்த பாமக வைத்துக் கொண்டே எடப்பாடி பழனிசாமியால் அவர் கட்சியும் ஒரு வன்னியர் கட்சி என்ற இமேஜ் 10.5 கொடுத்தவர். அவர் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் சிபி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகன், வீரமணி, சொரத்தூர் ராஜேந்திரன், சம்பத் என 2ஆம் கட்ட தலைவர்களும் வன்னியர்களாகவே நீக்கமரம் நிறைந்திருப்பதனால் இவர்கள் அணி இதுவரை இவங்க கூட்டணி வைத்த எல்லா தேர்தலையும் தோற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில இவருக்கு யாரிடமிருந்து டிமாண்ட் இருக்கிறது, என்ன டிமாண்ட் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இன்றைய பாமக அன்புமணி டாக்டர் ராமதாஸ் பிரிந்து நிற்பது திமுகவில் இருந்து இவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. திமுகவில் இவரை பாமக டாக்டர் ராமதாஸை சேர்க்க வேண்டும் என்று டெல்லி காங்கிரஸ் ராகுல் காந்தி ஒரு அக்கறையோடு இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் தரப்பும் தங்களுக்கு பாதிப்பில்லாத வரையில் பாமகவை சேர்ப்பதில் டாக்டர் ராமதாஸின் பாமகவை சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதே அதற்கு தான் ரெடியாக இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் கேட்டால் திமுக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுங்கள் என்ற கோரிக்கைகளை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தேர்தல் காலத்தில் நாம் யாருக்கு தேவை, எந்த அளவுக்கு தேவை, எந்த அடிப்படையில் தேவை என்பதை பொறுத்திருந்து பார்த்து வில்பவரோடு நாம் நம்மளுடைய அரசியல் பேரத்தை செய்யலாம். இப்பொழுதே நாம் ஒரு கூட்டணிக்கு தயார் என்ற சூழ்நிலை நாம் கொடுத்தோம் என்றால் அந்த கூட்டணி, அதுவும் வெற்றி கூட்டணியா இருக்கக்கூடிய திமுக கழகம் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரையும் தன் ஸ்டாலினின் எண்ணப்படி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள் என்ற நிர்பந்தத்தையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் டாக்டர் ராமதாஸ் தனக்கு ஒரு பலம் இருக்கிறது, அந்த பலத்தை தேர்தல் நேரத்தில் நிரூபிப்பேன் என்று இப்பொழுது கூட்டணி பற்றி வருவதெல்லாம் ஒரு வதந்திகள் என்று கூறுகிறார். நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் பாமக டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு வேல்யூ உண்டு, அதே போல் அதிக நிர்வாகிகளை வைத்திருக்கக்கூடிய அன்புமணிக்கும் ஒரு வேல்யூ உண்டு. இவர்கள் 2 பேரும் ஒன்றிணைந்து இதனை நிரூபிப்பார்கள் அல்லது தனித்தனியே எப்படி தங்கள் ஆளுமையை, அரசியல் யுக்தியை, மக்கள் உணர்வை காட்டி எப்படி பேரம் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டாக்டர் ராமதாஸின் கருத்து முழுக்க சரி. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.